சட்டப்பேரவை வளாகத்தில் பாஜக எம்எல்ஏ போஜராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்க்கலாம். கோவையிலே அமுதன் என்ற ஒரு மாணவர் மரணம் மிகவும் தமிழகத்தையே ஒரு மிக பெரிதாக பாதித்த ஒரு மரணம். ஏனென்றால் போதைப் பொருளின் காரணமாக தான் இந்த மரணம் ஏற்பட்டிருக்கின்றது ஒரு சந்தேகத்தை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் பல்வேறு கருத்துக்கள் செய்தி பத்திரிகையில் ஒரு கருத்து வருகிறது, செய்தி வருகிறது, ஊடகங்களே ஒரு மாதிரி செய்திகள் வருகின்றன. காவல்துறை ஒன்றை சொல்லுகின்றது. எது சரியான ஒரு கருத்து என்று சொல்ல முடியாத சூழ்நிலையும் கூட மது போதை பொருட்கள் எல்லாம் ஆங்காங்கு கல்லூரிகளிலும் பள்ளிகள் பகுதியிலும் இருக்கின்றன என்பதை நாம் மறுக்க முடியாது. கல்வி என்பது மாணவர்களை படிப்பை மட்டும் அல்ல, ஒரு ஒழுக்கத்தையும் சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு நிலையமாக கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு என்று பெருமைமிக்க நம்ம தமிழகத்திலே இது போன்ற ஒரு அசம்பாவிதம் ஒன்று நினைக்கும் பொழுது எதிர்காலத்தை நினைத்து மிகவும் ஒரு பெற்றோர்களுக்காகட்டும் பொதுமக்களுக்காகட்டும் எதிர்காலத்தில் இருக்கின்ற மாணவர்களுடைய நிலைமை எப்படி ஆகிவிடுமோ என்ற ஒரு அச்சத்தை இது ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆகவே காவல்துறையும் அரசும் இதில் எந்தவித தயக்கமுமின்றி எங்கு தவறுகள் நடந்திருக்கின்றனவோ, ஏனென்றால் நமது காவல்துறைக்கு பெரிய பெருமை இருக்கின்றது. ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான காவல்துறை என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த அளவிலே இருக்கின்ற காவல்துறை இன்று இது போன்ற நிகழ்வுகள் அடிக்கடி இந்த மாதத்திலே கணக்கெடுத்தால் பல நிகழ்வுகள் இந்த மாதிரி மரணங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆகவே அவர்கள் சற்று கடுமையாக அவர்களுடைய கையை யாரு கட்டு போட்டாலும் அந்த கட்டுக்கு பயப்படாமல் அவர்கள் காவல்துறையை கண்ணியமாக நமது தமிழகத்தில் இருக்கின்ற காவல்துறைக்கு இருக்கின்ற கண்ணியத்தை அவர்கள் கடைபிடித்து அந்த குற்றத்தை குற்றம் செய்ய இழைத்தவர்களை கண்டிப்பாக அவர்கள் மீது கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும். அதுவும் உடனடியாக நிகழ்வுகள் எல்லாம் செய்ய வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நீதித்துறையிலும் கூட கோர்ட்டுக்கெல்லாம் போகும்போது காவல்துறையும் கோர்ட்டும் போகும்போது அதாவது டிலே ஆகுது, தாமதமாகிறது. ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைடுன்னு சொல்லுவாங்க. நீதி தாமதமானால் நீதி மறுப்பதற்கு இணை என்று சொல்வார்கள். அந்த மாதிரி இருந்தா ஒரு பெயில வாங்கிட்டு மறுபடியும் அவனே குற்ற உணர்வோடு மறுபடியும் தவறு செய்வதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே உடனடியாக அவர்களை அந்த தீர்ப்பு எல்லாம் வழங்கி அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து மற்ற மாணவர்களுக்கும் மற்ற பொதுமக்களும் இதை பார்த்தால் இது போன்ற தவறுகள் செய்தால் நமக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் என்ற பயத்தினை ஏற்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசையும் குறிப்பாக காவல்துறையும் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம்.